பொங்கல் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே உழவர் திருநாள், விவசாயிகளுடைய முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். அதில் மதம் எங்கேயுமே தமிழ்நாட்டில் மென்ஷன் பண்ணப்படுறது கிடையாது. எல்லா மதத்தில் இருக்கவங்களும் கொண்டாடுற ஒரு திருநாளாக தான் எல்லாருமே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் தான் நம்ம மனசில் ஆழப்பதிஞ்சிரி. ஆனால் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொங்கல் அப்படிங்கிறது இந்துக்களுடைய பண்டிகை, இதை முதல்வர் திசை மாற்றும் மேலே பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க தான் இப்போ முதல்வர் சர்வ மத பொங்கல் அப்படின்னு ஒன்று வைக்கிறார் போல். எல்லா மதத்துக்காரங்களையும் கூப்பிட்டு பொங்கல் கொண்டாட வைக்கிறது. இது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பொங்கல் அப்படிங்கிறது இந்துக்களுடைய பண்டிகை, அது எப்படி நீ எல்லா மதத்துக்காரங்களையும் கூப்பிட்டு கொண்டாடுவேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழர்களுடைய அடையாளம், தமிழ் மக்களுடைய பண்பாடு, அதுதான் பொங்கல் அப்படின்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே இருக்கிறோம். தமிழர்களுடைய அடையாளமாக பொங்கலை பார்க்குறீங்கன்னா அது இஸ்லாமுக்கும் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது. ஏன்னா கன்வெர்டட் தானே, வேறு ஒன்றும் இல்லை பெருசாக ஒன்றும் பெரிய. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லோரும் வெளிநாட்டிலேருந்து செட்டில் ஆனவங்க கிடையாதுல்ல. தமிழர்களாக இருந்தவங்க வேறு மதம் உள்ளே பூந்தப்போ அதை ஏற்றுக்கிட்டு சரி ரைட் அப்படின்னு உட்கார்றவங்க. ஆனால் விவசாயம் பண்ணுற எல்லாருமே இப்போ பொங்கல் கொண்டாடலாம்ல, அதுதான் மேட்ரு. இந்த பொங்கலில் பொங்கல் உழவர் திருநாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததை நோ இந்துக்களுடைய பண்டிகை. நீங்கள் அப்படின்னா தீபாவளியை எல்லாரையும் கொண்டாட சொல்லுங்கள். அப்போ நீங்கள் சர்வ மத தீபாவளின்னு ஒன்று கொண்டாடுங்க. அப்போ நீங்கள் எல்லா மதத்தையும் சமமாக பார்க்குறீங்க அப்படின்றத நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன்வைத்திருக்கிறார்கள் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். இதில் என்ன லாஜிக் இருக்குது? இது ஒத்துக்கிறது அப்படின்றதுலாம் மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் எதுவும் சொல்ல. பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை முழுக்க முழுக்க இந்துக்களுடைய பண்டிகை. அது எங்கேயாவது எந்த ஒரு நாட்டிலாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சூரியனுக்கு பொங்கலிட்டு இல்லை நம்மளோட வழிபாட்டு முறைகள் படி எங்காவது நடந்திருக்கிறது எதுவும் இல்லை. நேற்று எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க, நாங்கள் எல்லா மதத்தையும் தமிழால் இணைக்கிறோன்னு. நாம் அத்தனை பேருமே தமிழால் இணைந்தவர்கள் தான். தமிழருடைய அடையாளம் என்பதும் தமிழருடைய நாகரீகம் என்பதும் பொங்கல். இந்த தமிழருடைய நாகரீகம், இந்த பண்பாடு, நம்மளோட கலாச்சாரம், பண்டிகைகள் அப்படிங்கிறது எல்லாமே இறைவனை மையப்படுத்தியது, இயற்கையை மையப்படுத்தியது. இயற்கையும் இறைவனையும் வணங்குகின்ற இந்து தர்மத்தினுடைய பண்டிகையை அத்தனை பேரும் கொண்டாடலாம். ஆனால் அதை பிரித்து சர்வமத பொங்கல் அப்படிங்கிற பேரில் இந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இல்லைங்க, நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ண நினைக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும், சரிங்க, தப்பே கிடையாது. இதே மாதிரி தீபாவளிக்கும் கூப்பிட்டு கொண்டாடுங்க. தீபாவளி யாரும் தமிழ்நாட்டில் கொண்டாடுறது இல்லையா? தீபாவளிக்கு தமிழர்களுக்கு சம்மந்தம் இல்லையா? இல்லை விநாயகர் சதுர்த்தி, அவ்வை பாட்டி தமிழ் மூதாட்டி, அதைவாது திமுக ஒத்துக்குதா? அவ்வையார் விநாயகர் அகவல் பாடி இருக்காங்க. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கூட்டிட்டு பிள்ளையார் கோயிலில் வச்சு பிள்ளையார் முன்னாடி ஒரு கணேச சதுர்த்தி பண்ணட்டும், பிள்ளையார் சதுர்த்தி பண்ணட்டும். அப்போ உண்மையாகவே அவர் சர்வ மதத்தையும் ஒன்றா பார்க்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த டிராமா பண்ற வேலையை இந்து மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதைத்தான் சொல்கிறோம். வாஷிங் மிஷின் கட்சி நான் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாஜகவை காங்கிரஸ் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிருந்தாங்க, பாஜக ஹே ஒரு நல்ல வாஷிங் மிஷின் ஹே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அர்த்தம்னா, வேறு கட்சியில் இருக்கும்போது வரையும் அவங்க மேலே கேஸை போடுறது, குற்றச்சாட்டு வைக்கிறது, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். அதே ஆள் பாஜகவோட சேர்ந்துட்டாருன்னா அவர் மேலே இருக்க எல்லா கேஸும் காணாமல் போயிடும். அவர் ஒரு புண்ணிய ஆத்மாவாக மாறிடுவார். அஜித் பவார் அவர்களை உதாரணத்துக்கு சொல்லி கேள்வி கேட்குறாரு செய்தியாளர். சார், அஜித் பவார் ஒரு பயங்கரமான பாஜக எதிர்ப்பாக இருந்தார், அவர் மேலே கேசப்பட்டீங்க, அப்புறம் பாஜகவில் அவர் இணைகிறார், அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கேஸ் காணாமல் போயிடுச்சு, வாஷிங் மிஷின். அப்போ அதேமாதிரி இங்கே ஒருத்தருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. யாருக்கு? ஜனநாயகன் படம் வரலையா, மறந்துட்டீங்களா? அந்த மாதிரி அழுத்தம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இந்த அழுத்தத்துக்கும் பாஜகவுக்கும் ஒரு மாதிரி கனெக்ஷன் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, ஸ்பெக்குலேஷன்ஸ்க்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி திமுக மட்டும் ஒழுங்கானு திமுகவை அட்டாக் பண்ணியிருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்போ என்னென்னா, திமுக மட்டும் ஒழுங்கானு கேட்குறதுலாம் ஓகே, திமுக ஏதாவது பண்ணுதுன்னா அதை திமுக கிட்ட நம்ம டீல் பண்ணிக்கலாம். இவங்க பண்ணுறாங்களா இல்லையான்றதுக்கு ஸ்பெக்குலேஷன்றது மட்டும் சொல்லிட்டு போகிறாங்களே தவிர முழுமையாக மறுக்க முடியலையே. லிஸ்ட் இருக்குல்ல, பெரிய பெரிய லிஸ்ட்லாம் இருக்குது. நார்த்தில் நிறைய ஆட்கள் இந்த மாதிரி கேஸ் போடுறதும் அப்புறமா க்ளீன் ஆகிறதும், அதுக்கப்புறம் பார்த்தா எங்கடா இருக்காருன்னு தான் பாஜகவில் இருக்கார், அப்படின்ற பாஜக ஆதரவாக போயிட்டார் அப்படின்ற மாதிரி வர்றதான். என்னங்க இது ஒரு மாதிரி ரிப்பீட் மோடில் லூப்பில் மாட்டினா மாதிரியா இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விமர்சனத்துக்கான ஒரு தெளிவான பதிலை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கொடுத்துருக்குறாங்களா இல்லையான்றதை பார்க்க வேணாமா? பாருங்க. இந்த உத்தரவாதம் கொடுக்கறது, கருத்து இருக்கிறது, இந்த இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அந்த இவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்?
எஸ், தட் இஸ் ஆல் ஸ்பெகுலேஷன். ஸ்பெகுலேஷன் இஸ் ஸ்பெகுலேஷன். நீங்க முன்னுதாரணம் 100 வேணா வச்சுக்கலாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம். திமுகல சொல்லவா? கரூர் மாவட்டத்தில் நான் உங்க எல்லாத்துக்கு முன்னாடியே சொல்றேங்க, கரூர் மாவட்டத்தில் நீங்க வேணா அதை வெரிஃபை பண்ணி பாருங்க. நான் எகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர், ப்ளீஸ் நான் சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர், பட் ஜஸ்ட் ஐ எம் பிளேசிங் த ஃபேக்ட். கரூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பஞ்சாயத்து தலைவர்கள், கார்பரேட்டர்ஸ் இன்னைக்கு எத்தனை பேர் பயமுறுத்தி, அவர்களை அச்சுறுத்தி, அவர்கள் மீது வழக்கு போட்டு எத்தனை பேர் இன்று திமுக பக்கம் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கு எடுத்து பாருங்க. எகைன் ஐ எம் சேயிங் ஐ எம் நாட் கம்பேரிங். பட் தமிழ்நாடு மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு நீங்க பிஜேபியை பார்த்து எங்களுக்கு அந்த யோசனை இருக்கு, எங்க கருத்து இருக்கு, நாங்க அப்படியெல்லாம் வருமோன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் இருக்குது கிடையாது.